வெல் ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் ஆரம்பிச்சாங்க. இதில் வெப்சைட் வந்து 12 வெப்சைட் படித்தாலுமே கான்செப்ட் வைஸாக நாங்கள் பார்த்தா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த வகையில் தான் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கில் நீங்கள் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக பிள்ளைகளுக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே பிள்ளைகள் வந்து தனக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து கடந்து வந்த பாதை, அவங்க கடந்து வந்து இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்ட்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு விஷயத்த படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்களோட அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு போய், இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான். இவர் என்ன செய்யறான்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ தனக்கு கிடைக்கிற டைம்ல லெக்சர்ஸ் போயிட்டு ரூம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் இவர் என்ன விஷயத்த உணர்றாருன்னு சொன்னா, இதை வந்து நம்ம மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கு. இப்போ மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் நம்ம எனி டைம் எனிவேயாருங்கிற கான்செப்ட சொல்றோம்னா அது எங்க சூட்டபிள்னு சொன்னா மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் சூட்டபிள். அப்படி இல்லாம நீங்க கம்ப்யூட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் என்னன்னா எனிவேயாருங்கிறதுக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்றதை நாங்க வலியுறுத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்றோம். நீங்க கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணினாலும் நீங்க கட்டாயமா மொபைல்ல ஒர்க் பண்றதும் பழகணும். அடுத்தது, நான் நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை, இப்ப நீங்க மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நாங்க கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 30,000 நீங்க ரீச் பண்ணதும் உங்களுக்கு சில அட்வான்ஸான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் சொல்லுவோம். அது என்னன்னா உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்க கூட்டுறதுக்காக, அதாவது அதுவும் லீகல் வைஸா இருக்கணும். இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க, கஷ்டப்பட்டு தான் அந்த ஒர்க்கை பண்றீங்க. நீங்க எடுத்ததுமே நிறைய பேருக்கு உடனடியாவே சக்சஸ் வரல. சில ஆட்கள் மட்டும் அந்த குயிக்கா ரீச் ஆகணும், ஒரு மெடிக்கல் வைஸான ஏர்னிங்ஸை யோசிக்க போகக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. அப்படி இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருந்து தெளிவோட அந்த மெச்சூரிட்டி லெவலோட பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் அவங்க இதை நல்லா கஷ்டப்பட்டு தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கே தெரியும் சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு மொபைல்ல காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த மொபைல்ல இருக்கிற கண்டென்ட், அந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்ல உள்ள டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண சொல்லுவாங்க, அல்லது வந்து அந்த லிங்க், அந்த வெப்சைட்ல லிங்கை காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல ஒரு கேர்ள் ஒன்று ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டு மொபைல் மட்டும்தான் இருக்குது, பட் அவ ஏர்ன் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவ் அவகிட்ட இருக்குது. ஸோ அப்போ இவ என்ன செய்யறான்னு சொன்னா அது தெரியாம இருந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்றான். ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, நான் இவை வந்து எல்லா வீடியோலையும் சொல்றது, ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சு, இப்ப கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு, அதாவது சீனியர்ஸுக்கு வந்து இவன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு க்ரோத் ஆகிட்டான். அப்ப இங்க என்னன்னா உங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையும் அந்த டெடிகேஷனும் தான் நீங்க என்ன செய்ய அவங்கள மேல கொண்டு போகும். ஏன்னா இங்க வந்து 0.01 இருந்து உங்களுக்கு $600 மட்டும் ஜாப்ஸ் இருக்கு. இப்போ ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குதுங்கிறதுக்காக நாங்க